அமீன் ரவுண்ட்ஸ் உங்களை அன்போடு வரவேற்கிறது. நாம் சைக்காலஜி தமிழில் பார்த்துட்டு வர்றோம். அதில் பதற்றம், அவநம்பிக்கை ரெண்டையும் பற்றி பார்க்கலாம். பதற்றம் இந்த சொல்லு ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு சொல்லு தான். ஏன்னா பதற்றத்தால் நமக்கு இழப்பு தானே தவிர ஒருபோதும் நன்மை கிடையாது. பதறாத காரியம் சிதறாது என்பாங்க. நம்மள பலர் பதட்டம் அடைவது தேவையற்றதுதான் என்று தெரியும். ஆனாலும் எல்லாம் என்ன செய்வது, சூழ்நிலைகள் அவர்களை பதற்றமடைய செய்யும் என்று சொல்றாங்க. சிலர் எப்போதாவது பதட்டம் அடைகின்றனர், சிலர் எடுத்ததற்கெல்லாம் பதட்டம் அடைகின்றனர். ஆக மொத்தத்துல இந்த பயம், அச்சம், பதற்றம் ஆகியவை நம்மை கீழே இழுக்கும் சக்தியாகவே எப்போதும் இருந்து வருது. பயமான அல்லது இக்கட்டான சூழ்நிலைகள்ல இருக்கும்போது நாம் எல்லோருமே பதட்டம், ஆங்ஸைட்டி அடைத்து இருப்போம். இது இயற்கை. அதே சூழ்நிலைகள் நமக்கு பழகும் போதோ, மாறும் போதோ, அல்லது அதிலிருந்து விலகும் போதோ பதட்டமும் பயமும் நம்மை விட்டு போய்விடும். இக்கட்டான சூழ்நிலையில இருந்து விலகிய பின்னும் பதட்டம் தொடர்ந்து நீடித்தாலோ, சட்டென காரணம் இல்லாம எதற்கெடுத்தாலும் அல்லது அதன் வீரியம் அதிகரித்தாலோ அது அன்றாட வாழ்க்கை முறையில பெருமளவில் பாதித்து உடல்நலக்கேடுகளை நிச்சயம் விளைவிக்கும். மேலும் பார்க்கலாம். நேர்மறை எண்ணம் எது, அது எப்படி கண்டுபிடிப்பது, அதை போல எதிர்மறை எண்ணம் வருது என்பதை எப்படி கண்டுபிடிப்பது, இது நம்ம குழப்பமா இருக்கும். மிக எளிய வழி உள்ளது. எண்ணத்தை கண்காணிக்கிறதை விட உணர்ச்சியை கண்காணிப்பது சுலபம். நேர்மறை உணர்வுகள் நேர்மறை எண்ணங்களின் விளைவு, எதிர்மறை உணர்வுகள் எதிர்மறை எண்ணங்களின் விளைவு. ஒருவர் மேடை பேச்சுக்கு தயாராகிறார். அவர் என்ன செய்யணும்? அவர் மனம் படபடப்பாக இருக்குது. என்னால் மேடையில் பேச முடியுமா, என்னால் மேடையில் பேச முடியுமா, சொதப்புனா கேவலமாயிடுமே என்று எண்ணம் பின்னணியில் படபடப்பை இயக்குது. அதே மேடை பேச்சுக்கு இன்னொரு இளைஞரும் தயாராகிறாரு. அவர் மனம் உற்சாகமா இருக்குது. கடைசியில அந்த ஜோக்கை சொல்லி ஒரு பெரிய அப்ளாஸ், கைத்தட்டு வாங்கணும் என்று எண்ணுறாரு. அது எண்ணம், அந்த எண்ணம் அவருக்கு உற்சாகத்தை, மேலும் உற்சாகத்தை தருது. ஏற்கனவே ஒரு தோல்வி அடைஞ்சிருந்தா எதிர்மறை எண்ணம் தானே வரும். நிறைய ஜெயித்தால் நேர்மறை எண்ணம் தானாக வருமே என்று நீங்கள் சொல்லலாம். அப்படியானா எண்ணங்களும் உணர்வுகளும் நம் செயல்களின் விளைவுகளா? இது கொஞ்சம் நிஜம். எண்ணம், உணர்வு, செயல் இதெல்லாம் எப்படி செயல்படுது பாருங்க. எண்ணம், உணர்வு, செயல் மூன்றும் ஒன்றை ஒன்று பாதிக்கக்கூடியவை. நிச்சயமா எண்ணம், உணர்வு, செயல்கள் மூன்றும் ஒன்றை ஒன்று பாதிக்கக்கூடியது. என்னால் முடியாது என்ற எண்ணம் பதட்டம் என்ற உணர்வை கொடுக்குது. பதட்டம் என்ற உணர்வு வாய் குடறல் என்ற செயலை நிகழ்த்துது. அதே போல வாய் குடரும் போது பதற்றம் வரும். பதற்றம் வந்தால் நம்மால் முடியாது என்ற எண்ணம் வருது. இதே போல நேர்மறையாகவும் நடக்கலாம். என்னால் முடியும் என்ற எண்ணம் நிதானம் என்ற உணர்வை கொடுக்குது. நிதானம் கணீர் என்ற குரலில் பேச வைக்கும். அதே போல கணீர் என்று பேசும்போது நிதானம் வரும். நிதானம் நம்மால் முடியும் என்ற எண்ணத்தை கொடுக்கும். இந்த எண்ணம், உணர்வு, செயல் என ஒரு வளையம் போல சுற்றி சுற்றி வருவதுதான் நம் வாழ்க்கையில அனைத்தையும் நிகழ்த்துது. உங்க வாழ்க்கையில நடந்த அனைத்து முக்கிய நிகழ்வுகளிலும் இந்த மூன்று விஷயங்களும் அலசுங்க. எது அதிகம் பாதித்தது என்று யோசிங்க. அதாவது என்னென்ன மூணு விஷயம்? எண்ணம், உணர்வு, செயல். எது அதிகம் பாதித்தது என்று யோசிச்சு பாருங்க. பெரும்பாலும் எண்ணம் தான் பிரதான காரணமாக இருக்கும். உலகில் உருவாக்கப்பட்டுள்ள ஒவ்வொன்றும் முதலில் யாரோ ஒருவர் தான் தன் உள்ளத்தில் உருவாக்கியது. எந்த செயலானாலும், எந்த சிஸ்டம், எந்த கொள்கையானாலும் அது யாரோ முதல்ல ஒருவர் உருவாக்கியதாக தான் இருக்கும். அதைத்தான் நம்ம பின்பற்றுறோம். நாடுகள், எல்லைகள், கட்சிகள், கட்டிடங்கள், கொள்கைகள், பதவிகள், சாதிகள், குற்றங்கள் என அனைத்தும் யாரோ எண்ணத்திலோ தோன்றியவைதான். நம் செயல்கள் அனைத்தும் நம் எண்ணங்கள் தான் காரணம் என்று ஒப்புக்கொள்வதில் நம்மில் பலருக்கு சிக்கல் இருக்குது. நம் முடிவுகளும் செயல்களும் தானே வாழ்க்கை. அப்படியானால் நம் வாழ்க்கை பெரிதும் நிர்ணயிப்பது நம் எண்ணங்கள் தானே. என் வாழ்க்கை இப்படி இருக்க என் எண்ணங்கள் தான் காரணமா என்று நம்ப முடியாமல் கேட்பவர்களுக்கு பதில் ஆம், அப்படித்தான் ஆகும். உன் வாழ்க்கை இப்படி இருக்க என் எண்ணங்கள் தான் காரணமா? நிச்சயமா அதுதான் காரணம். எந்த மனநிலை? அதாவது ஒரு ஏழை கவனிங்க, ஏழையா இருக்கிறாரு. அவரோட எண்ணம் என்ன? நமக்கு எங்க கிடைக்க போகுது, நம்ம மற்ற
கை நீட்டி வாங்கி நம்ம வாழ்க்கையை ஓட்ட வேண்டியதானுங்கிற அவருடைய எண்ணம் மனதில் உள்ளே ரொம்ப ஆழமாக பதிந்திருக்கு. அதனால அவரு மற்ற செயல்களில் ஈடுபட அவர் உடம்பு அனுமதிப்பதில்லை, அவர் எண்ணங்கள் அனுமதிப்பதில்லை. அதனால அவர் வாழ்க்கையே அப்படி ஏழ்மையிலே கழிந்து போகும். என் வாழ்க்கை இப்படி இருக்க என் எண்ணங்கள் தான் காரணமா என்று நம்ப முடியாமல் கேட்பவர்களுக்கு பதிலும் ஆம், அதுதான். எந்த மனநிலை வேண்டும்? எண்ணம் போலத்தான் எல்லாம் நடக்கும் என்று பெரியவங்க சொல்வது 100க்கு 100 உண்மைதாங்க. அப்படி என்றால் தோல்வி அடைபவர்கள் தோல்வி வேண்டும் என்று எண்ணுறாங்க. அவர்கள் தோல்வி வேண்டும் எண்ணுவதில்லை, நினைக்கிறதில்ல. ஆனா தோற்கக்கூடாது என்ற எண்ணத்தில் தோல்வியின் விளைவுகள் பற்றி அதிகம் யோசிச்சிருப்பாங்க. வெற்றியை பற்றி யோசிப்பதை விட தோல்வி அடையக்கூடாது என்று அதிகம் யோசிச்சிருப்பாங்க. நம் மனம் எந்த மனநிலையில் இருக்கிறதோ அதற்கேற்ற நிகழ்வு தான் நம்மை தொடரும். ஒரு சின்ன உதாரணத்தை பாருங்க. அப்பா தன் மகனின் திறமை மேல் நம்பிக்கை இல்லை. எப்போதும் அவரை ஏசிக்கிட்டே இருப்பார் பையனை. பொறுப்பில்லாதவன் என்று எண்ணம். நண்பரிடம் குறைபடுகிறார். ஒரு வேலையை கூட சரியா செய்ய மாட்டான். எல்லாத்தையும் எந்த செஞ்சாலும் அது ஊத்திக்கணும். கடைக்கு போகும் வேலை வந்தாலும் பாருங்க, நீங்க வேணா பாருங்க, இப்படி சொதப்புவான்னு பாருங்க என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன்னு சொல்லி மகனின் முன்பாக சொல்லி 100 ரூபாயை கொடுத்து சில பொருட்கள் வாங்கி வர சொல்றாரு. அவர் பையனும் கடைக்கு போறாரு. அப்பாவின் எண்ணமும் மனப்பான்மையும் மகனின் தன்னம்பிக்கையை குறைக்குது. நிச்சயமா குறைக்கத்தான் செய்யும். அவர் முதல்ல அப்படி சொல்லிடுறாரு மகனை பத்தி. இவன் ரொம்ப சொதப்பிடுவான், எந்த காரியத்தையும் ஒழுங்கா செய்ய மாட்டான்னு முதல்ல சொல்லி அனுப்பும்போது அந்த மகனுக்கு பயம் வருது. சொதப்பக்கூடாது என்ற எண்ணம் வலுவடையுது. எரிச்சலும் வருது. பயந்தது போலவே மீதம் தரப்பட்ட சில்லறையில சில ரூபாய்களை வாங்கி விட்டுட்டு வந்துடுறான். முழுசா வாங்கிட்டு வர முடியல அவனால. அது என்ன செய்யும்? எண்ணி பார்த்த அப்பா தன் நண்பரிடம், நான் சொன்னேன்ல, சொதப்பான்னு அப்பயே சொன்னேன்ல, சரியாத்தானே சொன்னேன். பாருங்க, ஒரு சில்லறையை கூட சரியா எண்ணி வாங்க முடியல. இவன் எல்லாம் என்ன பண்ண போயிடனோ, எதிர்காலத்தில் அவன் எப்படி வாழ்வான்னு எனக்கு தெரியலன்னு ரொம்ப அங்கலாய்ப்பாங்க. இது கூடாது. நிச்சயமா அது பிள்ளையை வச்சுக்கிட்டு செய்யறது இன்னும் மோசம். இப்பொழுது அப்பாவுக்கு இருக்கிற தன் மகன் பற்றிய எண்ணம், அதாவது உதாரணத்தோடு உண்மைப்படுத்தப்படுது. பாருங்க, மகன் முன்னால சொன்னதுனால அது மாதிரி ஏற்பட்டுருது. பாருங்க, மகனும் அதை மெல்ல நம்ப ஆரம்பிக்கிறான். ஆமா, நம்ம தான் சரியில்லையோ, நம்ம தான் எல்லா காரியத்தையும் சொதப்பிடுறோமோ என்று அவன் மனசிலும் எண்ணம் ஏற்பட்டு அவன் எல்லா காரியத்தையும் நிறைவா செய்ய முடியல. முன்கூட்டியே தீர்மானிக்கும் எண்ணங்கள் நாம் நம்பும் விளைவுகளை தந்து அந்த எண்ணங்களை வலுப்படுத்தும் சொல்றாங்க. காலப்போக்கில் அந்த எண்ணங்கள் என்ன செய்து அனுபவத்தால் வந்தால் அபிப்பிராயங்களாய் மனம் பதிவு செய்து கொள்ளும். இதுதான் மனம் செய்யும் தந்திரம். ஒரு மனசுல ஒரு எண்ணம் வந்தா அதுவே தன்னுடைய அபிப்பிராயமா மாறிடும். நம் வாழ்க்கையில சகல விஷயங்களிலும் இதுதான் நடக்குது. பாருங்க, ஆங்கிலத்துல செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங் ப்ரொஃபெசி என்று ஒன்று உண்டு. அது என்னன்னா, அது பற்றிய அது ப்ரொஃபெஷன்னா இதான் காரணம். என்ன, நம்மளுடைய எண்ணத்தை ஒழுங்கா வச்சுக்கணும், இல்லாட்டி நமக்கு பிரச்சனை தான். உங்கள் வாழ்வை திருப்பி போடும் சக்தியில் நீங்கள் கை வைத்து விட்டீர்கள். வாங்க மேலும் பேசலாம் மற்ற வீடியோக்கள்ல. Thanks for watching. Please subscribe our YouTube channel.